படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians to take away from this film. பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கே. இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு they have just created a whole different experience அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஊரே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு. I am also in a place where so many lovely people are here, so many great technicians are here. அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாரெல்லாம் இந்த எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இதை தாண்டி 100 மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே, அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு. பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எனக்கு அழகாக என்னை பிளெண்ட் இன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில், அந்த சுச்சுவேஷனில், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில். தேங்க்யூ ஃபார் தட். யூ ஆர் மோர் தேன் அ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும். 3 ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி. அண்ட் அதர்வா, தேங்க்யூ ஃபார் பீயிங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர். அண்ட் அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் நேரம் அந்த அளவுக்கு இல்லை. அவரை பாருங்க இந்த படத்துல பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பார் அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே, அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா சொல்லவே வேணாம், கிரேட்டஸ்ட் டான்சர். அண்ட் இந்த படத்தில் கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மராக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாமல் அழகாக வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்கள் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்குது இந்த படத்தில். சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆகினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் அங்கே நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்க, அன்பை கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம், இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு ஃபிலிமாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணமான இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை அப்படின்ற தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படித்தேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க, இதில் ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றதான் இருந்தது. இதில் இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டரை ஏற்றுக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லோரும் இந்த சவாலுக்கு தயாராக இருந்தோம்.
மேமுக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள், இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால் நான் 2 வரியாவது பேசிடுறேன். அண்ட் அத்தர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரானா அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டவே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை, உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர், எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார், அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் மேம், உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நிறையா இருக்குது. எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சுடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான், நீங்கள் படத்தில் தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள், அப்படி தான் என் செட்டில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது. அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார். அதனால தான் நாங்கள் ரவி மோகன்றது தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். எங்கள் இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு, ஆமாம்மா அவர் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும்போது இல்லை, மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்ணுறது இல்லை, அதுக்குள்ளே எல்லா ஜானரும் பண்ணிட்டார் அவர். ஸோ அவருக்கு இப்போ பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும்போதே ஏற்கனவே 1001 இருக்குது, ஒரு மதராசப்பட்டினம் இருக்குது, பராசக்தி இருக்கும்போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறையா இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது, ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷலாக. இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, ஆனால் இது 25th ஃபிலிமாக இருக்கணும் போது எனக்கு சொன்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம்.